பாரு குளிச்சு பாரு எவ்வளோ கேப் இங்கே பாரு இது கடியில் பாரு இந்த கேப்பில் அழகாக எவ்வளோ பெரிய பாம்புலான்னு போயிரும்ல தெரியுதா? ஸோ மக்களே பாருங்கள், இந்த மாதிரி கேட்டு கடியில் கேப் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை அடைச்சி வச்சுருங்க. பொதுவாக மழை நேரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ பாட்டிமா வந்து எவ்வளோ நீடு சுத்தமாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே விளக்குமாறு இருக்குது, இந்த இருக்குது, இந்த விளக்குமாரை தான் எடுக்க வந்திருக்காங்க. ஸோ எடுக்கிறப்ப பாம்பு வாகவும் பயந்துட்டாங்க. பாம்பு அப்படி நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போய் இன்வெர்ட்டர் வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிடுச்சு. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க மக்களே. பெருசா சிறுசா ஓரளவு 2 அடி இருக்கலாம். பாக்ஸ் இருக்குல்ல ஒயிட் கலர், அது பக்கத்துல பாருங்க இருக்கா? இருக்கா? இருக்கு சார். நல்ல பாம்பு, நல்ல பாம்பு. ஒரு கம்பு வரேன் வரேன் வரேன். நல்ல பாம்பா தெரியுதா? பார்த்துட்டியா? பாரு சுத்தமாக வச்சுருக்காங்க, ஆனால் அடையிறதுக்கு ஒரு இடம் அதில் வந்து அடைச்சிக்கிச்சு. பார்த்தியா? தோண்டி போட்டு சொல்ல சார், நீங்க அன்னைக்கு இங்க வந்தீங்க. பாம்பை எப்படி பார்த்தீங்க நீங்க அங்க இருக்கிறது? இந்த விஜயா எப்படி பாத்தீங்க? வெளியில இருந்து உள்ள வந்துச்சா யதார்த்தமா பாத்தீங்களா பாம்பை? இதுக்குள்ள இந்த பக்கம் விளக்குமாறு இருக்கு. சரி சரி. ஆமா சார், விளக்குமாறு எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்பா அங்க பக்கத்துல விளக்குமாறு எங்க இருந்துச்சு? அந்த இந்த கார்னர், இந்த இதோட கார்னர்ல, இந்த உள்ள வராண்டா கார்னர். நான் வந்து அவருக்காக பிச்சி இதெல்லாம் இருந்துச்சு, அதை வந்து பெருக்கி எடுக்கலான்னு போனேன். அப்ப இப்படி இருந்துச்சு, அப்ப இப்படி வெளியே வந்துச்சு. வெளியே வந்துட்டு நான் கதவு எங்க சார்ட்ட சொன்னேன், கதவு பூட்டிட்டேன். இல்ல இந்த கதவு பூட்டினீங்களா? இந்த கதவு அந்த கதவை பூட்டிட்டீங்க. ஆனா இது ஓப்பன்ல தான் இருந்துச்சு. பூட்டி தான் இருந்துச்சு, ஆனா அடியில கேப் இருந்துச்சு. போயிடுச்சு மூடி தான் இருந்தது. அதான் இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நைட்டு நேரங்கள் ஏதாவது போட்டு அடைச்சு வச்சிருங்க. ஓகே. போதும் போதும் போதும். இல்ல இதுதான் போதும், இதுதான் கேட்டேன். போதும். என்னப்பா பாருங்க, குறிஞ்சி நேரம் சொல்லி இருக்கு. இங்கே பாம்பு இருக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க. வந்து பாருங்க பாம்பு எங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ வெளியில் விளக்குமாறு எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. விளக்குமாறு எடுத்திங்கன்னா அதுக்கு அடியில் தான் அந்த பாம்பு இருந்திருக்கு. ஸோ ஒரு இந்தியன் ஸ்பெக்டிக்கல் கோப்ரா. ஆக்சுவலாக அங்கிட்டு நகர்த்துங்க தலையை, அங்கிட்டு போப்பா, அந்த பக்கம் போங்க. தெரிய மாட்டேங்குது இது. வருது வருது வருது. அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. சரிப்பா சரிப்பா, பயப்படாத பயப்படாத. ஏரியா 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 ஏரியா, பயப்படாத. ஏரியா ஏரியா. சரி பயப்படாத பயப்படாத பயப்படாத. சரி 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 சரி, நம்ம காப்பாற்ற தானே கூப்பிட்டுருக்காங்க. சரிப்பா சரிப்பா, இரு போவோம் போவோம். திரும்பி மேலே தான் வருது.
போறியா? உன் வீடு இதில் தான் நீ போகிற. ம் சரி சரி. சரி நெல் தங்கப்பிள்ளை நல்ல பின்னாடி போகக்கூடாது, பின்னாடி போகக்கூடாது, பின்னாடி போகக்கூடாது. நெல் இதெல்லாம் போக்குறோம், இதெல்லாம் போக்குறோம். சரி போகலாம் வாங்க. பயப்படாங்க. இதுப்பா. இரியா இந்த இருக்கேன். போய் வெளியே வரக்கூடாது. வாழை பிடிச்சப்பே வெளியில் வந்துருச்சுல உனக்கு திறக்கல. இங்கே பாரு குளிச்சு பாரு எவ்வளோ கேப். இங்கே பாரு இதுக்கு அடியில் பாரு. இந்த கேப்பில் அழகாக எவ்வளோ பெரிய பாம்புலான்னு போயிரும்ல, தெரியுதா? ஸோ மக்களே பாருங்கள், இந்த மாதிரி கேட்டுக்கு அடியில் கேப் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை அடைச்சி வச்சுருங்க. பொதுவாக மழை நேரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ பாட்டிமா வந்து எவ்வளோ நீடு சுத்தமாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே விளக்குமாறு இருக்குது, இந்த விளக்குமாரை தான் எடுக்க வந்திருக்காங்க. ஸோ எடுக்கிறப்ப பாம்பு வாகவும் பயந்துட்டாங்க. பாம்பு அப்படி நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போய் இன்வெர்ட்டர் வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிருச்சு. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க மக்களே. பார்க்குறீங்க